வணக்கம் தமிழ்நாடு. இது உங்கள் ஏஞ்சல் அருணா. இன்னைக்கு ஒரு வைரல் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சட்டக்கல்லூரி விழாவில் பேசும்போது மொழிப்பற்று குறித்தும் பராசக்தி படம் பார்த்த பிறகு நடந்த ஒரு விஷயத்த பத்தியும் ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. நான் தமிழன்னு சொல்றதுல எனக்கு பெரிய செருக்கு இருக்குன்னு அவர் சொன்னதுதான் இப்போ இணையத்துல ஹாட் டாபிக். இதோ வந்த 7 அதிரடி பாயிண்ட்டுகள். 1. இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சு 2026 வெளியான பராசக்தி படத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தன்னோட மகனுடன் சேர்ந்து பார்த்திருக்காரு. 2. அந்த படம் 1960களில் நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டது. படம் முடிஞ்சதும் தமிழ்நாட்டுல நடந்த மொழி போராட்டம் பத்தி உனக்கு தெரியுமான்னு தன்னோட மகன்கிட்ட நீதிபதி கேட்டிருக்காரு. 3. அதுக்கு அவரோட மகன் எனக்கு தெரியாதுப்பான்னு பதில் சொன்னதும் அதை கேட்டு நான் ரொம்ப அவமானப்பட்ட வேதனைப்பட்டேன்னு நீதிபதி ரொம்பவே வருத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. 4. என் மகனுக்கு நம்ம மண்ணோட மொழி போராட்ட வரலாற்ற சொல்லிக் கொடுக்காம விட்டதுல என்னோட கடமையிலிருந்து நான் தவறிட்டேனோன்னு தோணுச்சுன்னு அவர் சொன்னது அங்கிருந்த மாணவர்களே யோசிக்க வச்சிருக்கு. 5. ஆங்கிலம் தெரியாமற் இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி போக முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா என் மொழியோட தொன்மை மற்றும் செருக்கு காரணமா மத்தவங்க ஒரு மொழியை என் மேல திணிச்சா அதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன்னு அதிரடியா பேசியிருக்காரு. 6. கீழடி அகழாய்வு மூலமா ஏன் தமிழ் மொழி 3500 வருஷங்களுக்கு முன்னாடியே மிகச்சிறப்பா இருந்திருக்குன்னு நிரூபணமாகியிருக்கு. அப்படிப்பட்ட மொழிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நம்ம கடமைன்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. 7. நான் தமிழன்னு சொல்றதுல எப்பவும் தலை நிமிர்ந்து நிற்பேன்னு அவர் முடிச்ச அந்த பேச்சு இப்போ மொழிப்பற்றுமிக்க இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எனர்ஜிய கொடுத்திருக்கு. கண்ணா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னது ஒரு கசப்பான உண்மை. நம்ம வரலாற்ற நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதது ஒரு பெரிய குறைதான். பராசக்தி படம் மூலமா அந்த வரலாற்றை சுதா கொங்காராவும் சிவகார்த்திகேயனும் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. 2026ல இந்த மொழிப்பற்ற அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a wake-up call for every தமிழ் பேரண்ட் பாஸ். நீதிபதியோட இந்த ஆவேச பேச்சுக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன ரியாக்ஷன்? பராசக்தி படத்தோட அடுத்தடுத்த சாதனைகள் என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் நியூஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையா லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.